எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர்ல மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் 8th சம் சொல்லித்தரேன். Show that the points A, B, C points கொடுத்திருக்காங்க are collinear and find the ratio in which B divides AC. So collinear அப்படின்னா OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதுதான் அந்த A பாயிண்ட் வந்து 1 -2 -8ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா 1i -2j -8k வெக்டர். OB வெக்டர் 5 0 -2. ஸோ இது 5i plus 0j -2k வெக்டர். OC வெக்டர் வந்து 11 3 7 கொடுத்துருக்காங்க. ஸோ வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா 11i வெக்டர் பிளஸ் 3j வெக்டர் பிளஸ் 7k வெக்டர். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இது கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரே லைன்லேயே 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் அது கொலீனியர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஏபிசி இது 3 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஏபி வெக்டரும் பிசி வெக்டரும் ஆட் பண்ணா ஏசி வெக்டர் வரணும். அதுதான் கண்டிஷன். ஸோ ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏசி வெக்டர். ஸோ ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னிடியூடும் எடுத்துக்கணும். மேக்னிடியூட் நம்பர்ல வரும். ஸோ இது கண்டிஷன்ஸ். கொலீனியருக்கு இதுதான் கண்டிஷன். இப்போ ஏபி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஸோ ஓபி வெக்டர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இந்த கொலினியர் ஃபார்முலா இது 5i பிளஸ் 0j மைனஸ் 2k வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் எழுதிக்கலாம் 1i minus 2j minus 8k vector. So 5 minus 1 4i 0 minus இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் 2j minus 2 இங்க மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் 8 minus 2 plus 8 னா plus 6k vector. So AB வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர்னா இதோட மேக்னிடியூட் ரூட் ஆஃப் ஸ்கொயர் எடுக்கிறோம். 4 ஸ்கொயர் plus 2 square plus 6 square. 4 square 16, 2 square 4, 6 are 36. So 36 plus 4 40, 40 plus 16 56. So இது வந்து root 56 கிடைச்சிருக்கு. Next BC வெக்டர் கண்டுபிடிக்கணும். BC வெக்டர் வந்து OC வெக்டர் minus OB வெக்டர். OC வெக்டர் வந்து இங்க இதுல இருக்கு क्वेश्चनல 11i plus 3j plus 7k minus OB வெக்டர் இது எழுதினோம் 5i plus 0j minus 2k. So இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம். 11 minus 5 6i 3 minus 0 3j 7 இங்க மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் பிளஸ் 2 வரும் 7 plus 2 9k வெக்டர். ஸோ பிசி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேக்னிடியூட் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் ஸோ இதெல்லாம் நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணும். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். 6 6 ஆர் 36, 3 3 ஆர் 9, 9 9 ஆர் 81. ஸோ 81 ப்ளஸ் 9 90, 90 ப்ளஸ் 36 126. Next AC வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஏசிக்கு OC வெக்டர் மைனஸ் OA வெக்டர். OC வெக்டர் வந்து 11i plus 3j plus 7k vector minus 1i minus 2j minus 8k vector. So 11 minus 1 10i vector 3 minus in minus plus 3 plus 2 5j
minus minus plus 8 இருக்கு. 7 plus 8 15k vector. So AC vector கண்டுபிடிச்சாச்சு. So modulus of AC vector கண்டுபிடிக்கணும். modulus of AC னா இதை ஸ்கொயர் பண்ணணும். 10 ஸ்கொயர் plus 5 ஸ்கொயர் plus 15 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் வந்து 100, 5 ஸ்கொயர் 25, 15 ஸ்கொயர் வந்து 225. ஸோ இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணணும். 225 plus 25 plus 100 350 வருது. ஸோ இப்போ இது எல்லாமே ரூட் ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் செக் பண்ண முடியும் கொலினியரா இல்லையான்னு. ஸோ ரூட் 56க்கு எப்படி பண்ணலான்னா எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். ரூட் டேபிள் போகும். 28 14 7. ஸோ 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கணும். இது 7 2s are 14. 2 root 7 2 root 14 2 root 14 இருக்கு. அடுத்தது 126க்கு எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். 63 9 7s are 63, 3 3s are 9. ஸோ 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கலாம். ஸோ ரூட் 126 வந்து 3, இது ரூட்குள்ள பேர் இல்லாதனால ரூட் 14. அடுத்தது 350 இருக்கு. 7 டேபிள் போகும். 7 5s are 50. இது 5 10 டேபிள் போகும். 10 5s are 50. 5 டேபிள் 5. ஸோ இது 2 5க்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். 5 இது 7 2s are 14. ஸோ 5 root 14. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு டேர்மை இப்போ ஏபி ப்ளஸ் பிசி ஆட் பண்ணோன்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் வரதா செக் பண்ணணும். ஏபி வெக்டார் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் 2 root 14, இது 3 root 14 ஈக்குவல் டு 5 root 14. ஸோ 3 plus 2 5 root 14. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிறனால therefore ABC, the point ABC are collinearனு சொல்லலாம். ஸோ அது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரேஷியோ கேட்குறாங்க. B divides AC. ஸோ ஏபியும் ஏபி வெக்டாரும் பிசி வெக்டாரும் டிவைட் பண்ணி பார்க்கணும். மாடலஸ் கூட டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஏபி வெக்டார் வந்து 2 root 14, இது 5 root 3 root 14. ஸோ ரூட் 14 2/3ன்ற ரேஷியோவில் இருக்குது. ஸோ அது ரேஷியோ ஃபார்மில் எழுதணும்னா 2:3. ஸோ கோலினியர்னும் ப்ரூவ் பண்ணியாச்சு, ரேஷியோவும் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். proved. Next, ninth sum. Find the position vector of a point R which divides the line joining 2 points PQ whose position vectors are. அதாவது OP vector கொடுத்திருக்காங்க, 2A vector plus B vector and OQ vector.
A vector minus 3b vector. Externally in the ratio 1:2. 1:2 கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பாயிண்ட் ஆர்ல டிவைட் ஆகுது. ஸோ ஓஆர் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஃபுல்லாவே ஏ வெக்டர், இது பி வெக்டர் நேம் கொடுத்தோம்னா எம்பி வெக்டர் மைனஸ் என்ஏ வெக்டர் டிவைடட் பை எம் மைனஸ் என். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் இந்த இப்போ எம் இது வந்து m:n ரேஷியோவில் இருக்கு. ஸோ 1:2ன்னு எடுத்துக்கலாம். பி வெக்டர் இது ஃபுல்லாக பி வெக்டர். ஸோ எம் வந்து 1, பி வெக்டர் வந்து ஏ வெக்டர் மைனஸ் 3b வெக்டர் மைனஸ் n வந்து 2, ஏ வெக்டர் வந்து இது 2a வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஸோ இது வந்து ஃபார்முலாக்காக நம்ம ஏபின்னு கொடுத்துருக்கோம். இது ஃபார்முலா ஒன்று இருக்குது. இது எக்ஸ்டர்னலிக்கு, இன்டர்னலினா ப்ளஸில் இருக்கும், இது எக்ஸ்டர்னலிக்கு மைனஸ் இருக்கு. இந்த ஏ வெக்டருக்கு இது ஃபுல்லாக தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைடட் பை எம் மைனஸ் என். எம் வந்து 1 minus 2. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 1a வெக்டர் OR vector 1a vector minus 3b vector minus 2 to 4a vector minus it plus minus 2b vector. கீழே வந்து டிவிஷனில் 1 minus 2 வந்து -1 இருக்கு. ஸோ 1aல -4a இருந்துச்சுன்னா -3a வெக்டர் minus 3b minus 2b minus 5b வெக்டர் divided by -1. இது மைனஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா 3a வெக்டர் ப்ளஸ் 5b வெக்டர் divided by -1. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 3a வெக்டர் ப்ளஸ் 5b வெக்டர். ஸோ இதுதான் ஆன்சர். Show that P is the midpoint of the line segment RQ. Midpoint வந்து midpoint prove பண்ணணும். அதாவது ஆர்க்கும் கியூக்கும் நடுவில் தான் இந்த பீன்ற பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிட் பாயிண்ட்க்கு வந்து இதான் ஃபார்முலா. ஏ வெக்டர் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஓஆர் வெக்டர் பிளஸ் ஓக்யூ வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ ஓஆர் வெக்டர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 3a வெக்டர் ப்ளஸ் 5b வெக்டர் ப்ளஸ் ஓக்யூ வெக்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. ஏ வெக்டர் மைனஸ் 3b வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ இது மிட் பாயிண்டோட ஃபார்முலா. ஸோ 3 + a 4a 5 - 3 + 2b வெக்டர் பை 2. 2 காமனாக வெளியில் எடுத்தோன்னா 2a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் பை 2. 2 கேன்சல் ஆகிடும். ஸோ வந்துருச்சு, இது 4p வெக்டருக்கு ஈக்குவலாக வந்துருச்சு ஆல்ரெடி அவங்க கொடுத்த கொஸ்டின். ஸோ ப்ரூவ்டு. Next 10th. Two adjacent sides of the parallelogram are A, B, C, D இருக்கு. இது A வெக்டர், இது B வெக்டர். இது டயகனல். டயகனல் வந்து ஏ வெக்டர் பிளஸ் டயகனல் வந்து ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். டயகனல் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி இது ஏ பிளஸ் பியா இருக்கும். இப்போ வந்து
find the unit vector parallel to its diagonal அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து நம்ம டயகனலுக்கு வந்து சி வெக்டர் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கொடுத்துருக்கோம். parallel to diagonal யூனிட் வெக்டர்னா சி கேப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு இதுதான் ஃபார்முலா. A vector cross B vector. So first unit vector parallel to diagonal na A vector plus B vector ரெண்டுத்தையும் add பண்ணணும். அது first பண்ணலாம். So adjacent side கொடுத்திருக்காங்க 2i minus 4j plus 5k. B vector கொடுத்திருக்காங்க I vector minus 2j vector minus 3k vector. So A vector plus B vector add பண்ணிக்கலாம். 2 plus 1 3i minus 4 minus 2 minus 6j plus 5 minus 3 plus 2k vector. So இது C vector name கொடுத்துக்கலாம். cap unit vector கேட்கறதுனால C cap equal to இதான் formula C vector by modulus of C vector. C vectorலாம் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். 3i minus 6j plus 2k vector. Modulus of C னா இதோட magnitude 3 square. கோஎஃபிஷியன்ட்லாம் ஸ்கொயர் பண்ணணும். 2 square. 3i minus 6j plus 2k. 3 square வந்து 9, 6 square 6 6 are 36, 2 square வந்து 4. 36 plus 4 40, 40 plus 9 49. So root 49 வந்து 7. So 1 by 7 3i minus 6j plus 2k vector. So இதுதான் வந்து final answer. அடுத்தது வந்து ஏரியா கேட்குறாங்க. ஏரியாவுக்கு வந்து A cross B கண்டுபிடிக்கணும். A vector cross B vector. ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் தான் யூஸ் பண்ணோம். I J K. ஸோ மாடுலஸ் ஆஃப் திஸ் I வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் A வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 2 minus 4 5. B வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 1 minus 2 minus 3. I வெக்டர். ஸோ இதோட இந்த டிட்டர்மினன்ட் எடுத்துங்க. -4 5 -2 -3. டிட்டர்மினன்ட் சாப்டர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஐனா அது அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு மற்ற நம்பர் எடுத்துக்கணும். அப்புறமா இங்கே ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ மைனஸ் ஜே வெக்டர் அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு 2 5 1 -3 எடுத்துக்கணும். ப்ளஸ் கே வெக்டர் 2 -4 1 -2. I வெக்டர் 4 3s are 12, 5 2s are 10. அங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸ் இந்த மைனஸும் சேர்த்து ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஜே வெக்டர் 3 2s are 6 minus 6 minus 5 5 1s are 5 plus k வெக்டர் 2 2s are 4 minus 4 4 1s are 4. அதில் ஒரு மைனஸ் இருக்குது. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ 12 plus 10 22 I வெக்டர். இங்கே -6 -5 -11. இங்கே ஒரு -11 இருக்கனால +11 ஜே வெக்டர். -4 +4 கேன்சல் ஆகிடும். இது 0 ஆகிடும். இப்போ வந்து இப்போ ஏரியாவுக்கு வந்து இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் மாடுலஸ்னா நம்பர்ஸ் மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். ரூட் ஆஃப் 22 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர். டுவெண்ட்டி 484. 11 ஸ்கொயர் வந்து 121.
605. So இதை வந்து 121 into 5 எழுதலாம். ரூட் 121 வந்து 11 root 5. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Next, 11th sum. Show that the direction cosines of a vector equally inclined to the axis OX, OY, OZ are இப்போ ஈக்குவலி இன்க்ளைன் டு ஆக்சிஸ்னா இப்போ ஆங்கிள் வந்து டைரக்ஷன் கொசைனுக்கு இது ஒரு கண்டிஷன் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஈக்குவலி இன்க்ளைன்னா ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் எல்லாத்துக்கும் ஆல்ஃபாவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. ஸோ இதுமே எல்லாமே லைக் டேர்ம்ன்றனால 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. நம்ம காஸ் ஆல்ஃபா தான் வேணும். ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. ஸோ எல்லாமே ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவலாக இருக்கிறதுனால எல்லாமே அதே தான் வரும். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா. ஸோ எல்லாத்தோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. இது எல்லாமே காஸ் பீட்டா காஸ் காமாக்கு ஈக்குவல் தான். ஏன்னா எல்லாமே ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவலி இன்க்ளைன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Next, 12th sum. Let A vector, B vector, C vector எல்லாம் கொடுத்திருக்காங்க. Find a vector D which is perpendicular to both A vector, B vector and C dot D வந்து 15 கொடுத்திருக்காங்க. A vector equal to I vector plus 4j vector plus 2k vector. B vector equal to 3i minus 2j plus 7k. C vector equal to 2i minus j plus 4k. So D vector தான் கண்டுபிடிக்கணும். அந்த D vector தெரியாதனால நம்ம xi plus yj plus zk நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். லெட் ஸோ இப்போ அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. D vector is perpendicular to both A vector. So perpendicularனால A dot D வந்து 0. B vector again B dot D also 0. இன்னொன்று C dot D equal to 15. ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் 0னா இப்போ ஏவும் சியும் இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். A vector dot D vector. A vector இப்போ 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ண. A vectorனா I vector plus 4j vector plus 2k vector dot D vector வந்து இது xi plus yj plus zk. ஸோ டாட் பண்ணுறப்போ 1x 4 dot y வந்து 4y plus 2 into z 2z equal to 0ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன்.
இந்த ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். அடுத்தது b டாட் d 0ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ b வெக்டர் டாட் d வெக்டர், b வெக்டர் வந்து 3i மைனஸ் 2j ப்ளஸ் 7k டாட் d வந்து நம்ம xi yj zk நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 3 into x 3x மைனஸ் 2y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு ஈக்குவேஷன் 2 நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சி டாட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய எக்ஸாமில் வந்திருக்கு 5 மார்க்கில், நம்பர் வேணால் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சி டாட் டி, சி வெக்டர் வந்து 2i மைனஸ் ஜே ப்ளஸ் 4k வெக்டார் டாட் டி வந்து நம்ம எடுத்திருக்கோம் xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 2x மைனஸ் 1y ப்ளஸ் 4z தட் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 3 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறப்போ இப்போ இது எக்ஸ் இருக்குது, இங்கே 3x இருக்குது, இது எலிமினேஷன் மெத்தடில் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே எக்ஸை வந்து இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் 3xன்னு ஆகிடும். எக்ஸ் டேர்மை கேன்சல் பண்ணால் yz கிடைக்கும். இப்போ இதை ஃபர்ஸ்ட் டேர்ம் இது எல்லாமே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 into x 3x ப்ளஸ் 4 3s are 12y ப்ளஸ் 3 2s are 6z ஈக்குவல் டு 0. இது ஆல்ரெடி செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் எலிமினேஷன் மெத்தட் பண்ணுறப்போ சைன் சேஞ்ச் பண்ணி இது மைனஸ் இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது கேன்சல் ஆகிடும். 12 + 2 14y, இது வந்து 6z மைனஸ் 7z வந்து மைனஸ் z ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கு ஈக்குவேஷன் 4 நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம். இங்கே 2x இருக்குனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2x ப்ளஸ் 4 2s are 8y ப்ளஸ் 2 2s are 4z ஈக்குவல் டு 0. தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து 2x மைனஸ் y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 15 இருக்கு. ஸோ சைன் மாத்திரப்போ இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது 8y 8 + 1 9y ஈக்குவல் டு 15 இருக்குது. y ஈக்குவல் டு 15/9. ஸோ இது 3 டேபிளில் போகும். 5 3s are 15 3 3s are 9. ஸோ 5/, இங்கேயும் சைன் மாற்றணும், இது மைனஸ் 15. ஸோ மைனஸ் 5/3, y வந்து மைனஸ் 5/3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ y கிடச்சிதுன்னா ஏதாவது ஈக்குவேஷனில் z கிடச்சிரும் 14y, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனில் 14y மைனஸ் z ஈக்குவல் டு 0. 14 into y வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 5/3 மைனஸ் z ஈக்குவல் டு 0. ஸோ z ஈக்குவல் டு 14 into 5 70. இது மைனஸ் 70 மைனஸ் 70 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 70 மைனஸ் 70/3 மைனஸ் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ z ஈக்குவல் டு மைனஸ் 70/3. ஸோ இசட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இந்த ஒய்யும் இசட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0 இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 4y வந்து மைனஸ் 5/3 2 into z வந்து மைனஸ் 70/3 ஈக்குவல் டு 0. எக்ஸ் 5 4s are 20 மைனஸ் 20/3 7 2s are 14 மைனஸ் 140/3 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 160 வரும், இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 160/3.
ஸோ XY Z மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க D வெக்டர் தான் கேட்குறாங்க. D வந்து நம்ம XI YJ ZK நேம் கொடுத்துருக்கோம். ஸோ D வெக்டர் ஈக்குவல் டு X வந்து 160I/3I, Y வந்து -5/3J, Z வந்து -70/3K வெக்டர். ஸோ 1/3 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 160I -5J -70K வெக்டர். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.